வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்றது நம்ம பார்க்க போறோம். இது சேனைக்கிழங்கு. ஒரு சிலர் இதை சட்டி சேனைன்னு சொல்லுவாங்க. நம்ம வறுவல் பண்றதுக்கு மேல இருக்க தோலை எல்லாம் சீவி எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய கியூப்ஸா கட் பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி பெரிய பெரிய கியூப்ஸா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்க போறோம். சேனைக்கிழங்கு சாப்பிடும்போது தொண்டையில கொஞ்சம் மயன் பண்ணும். அதை தவிர்ப்பதற்கு அரை மணி நேரம் புளி தண்ணியில ஊற வச்சிடுங்க. அரை மணி நேரம் ஊறின சேனைக்கிழங்க நீங்க ஒரு 2-3 தடவை அலசிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸா நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திக்கோங்க. அதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு இதை சேர்த்து கொதிக்க விடுங்க. தண்ணி கொதி வந்ததும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற சேனைக்கிழங்கு இதுல சேர்த்துடலாம். சேனைக்கிழங்கு பாதி வெந்ததும் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு கிழங்கு தனியா எடுத்து வச்சிடலாம். கிழங்குல இருக்கிற தண்ணி வற்றி ஆறினதும் நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காய்ந்ததும் நம்ம வடிச்சு எடுத்து வச்சிருக்கிற கிழங்கு இதுல போட்டு பொரிச்சு எடுத்துக்க போறோம். ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் சிறிதளவு கருவேப்பிலை, 1 கப் பொடிதாக நறுக்கிய பெரிய வெங்காயம், சிறிதளவு உப்பு, 6 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் பொடிதாக நறுக்கிய ஒரு தக்காளியும் அதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா கரைந்ததும் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கறி மசால் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பொரித்த சேனைக்கிழங்கு இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 1/2 இன்ச் பட்டை, 1 டீஸ்பூன் கசகசா இது எல்லாம் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைத்த தேங்காய் விழுத ஏற்கனவே நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கிற சேனைக்கிழங்கோட சேர்த்து கலந்துக்கோங்க. தேங்காய் கிழங்கோட நல்லா கலந்ததும் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். மிக மிக சுவையான எளிதான கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு வறுவல் தயாராயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.